ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு அரை பேக்கெட் தயிர் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வந்து 2 ஸ்பூன் எடுத்து அரைச்சி எடுத்துருந்ததை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுன்னா எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் 300 கிராம்ஸ் சிக்கன் அளவுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சிக்கன் பீசஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து கரெக்டாக 3 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபோக் ஸ்பூனில் நல்லா இப்படி குத்தி விட்டுறேன், அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போது ஒரு பேனில் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நெய்யில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா சாந்து பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய்லேயே இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம். நான் நெய் வேணாங்கிறனால எண்ணெய் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 6 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். அங்கிட்ட இங்கிட்டு திருப்பி விட்டு நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. சிக்கன் எப்பயும் யூஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு பதிலாக இப்படி செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக அந்த நெய் ஆட் பண்ணுற ப்ரொசீஜரை செய்யுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் செய்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி சிக்கன் ரொம்ப நேரம் வேகணுங்கிறதே கிடையாது. கரெக்டாக ஒரு 6 to 7 மினிட்ஸ் கிட்டே இருந்ததுனாலே போதுமானது தான். இல்லை எனக்கு என்னோடய சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்குது, வேகலை அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மேபி ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். கரெக்டாக சிக்கன் வெந்திருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் சிக்கன் வேகும்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணாலுமே நல்லாவே சிக்கன் வெந்திருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லா பக்கமே அதே மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மேலே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌனில் அழகாக வெந்திருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்கும். இது வேக வேகவே உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் மேலே மேலே எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மேலே அப்படியே நெய்யை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தடவி விடனாலும் தடவி விடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நெய் இல்லைனா பட்டர், அது உங்களோட ஆப்ஷன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு.
இதுக்கு வந்து போன்லெஸ் பீசஸ் தான் எடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு போன் பீசஸ் வேணுனாலும் அதையும் கூட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். மயனீஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா அந்த மாதிரி வந்துருச்சு. ரொம்ப நேரம் இதுக்கு டைம் தேவைன்னு உண்மையாலுமே கிடையாதுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு எப்படி நம்ம 65 பொரிச்சு எடுக்கிறோமோ அவ்வளோ நேரம் கூட ஆகாது, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் வந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.